ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்றைக்கி ஒரு சூப்பரான நண்டு பரட்டல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லேயும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம நல்லா டேஸ்டான நண்டு பரட்டல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நண்டு பிடிக்கும், ஆனால் எப்படி குக் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்படி நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஈஸியாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு நான் நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான ஒரு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தலைகளையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா தக்காளி குழைவாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒன்று நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை நண்டோட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் அப்படியே வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நண்டு எல்லாம் பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு. நண்டு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அதோட கலரும் பாருங்கள் மாறி இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல டேஸ்டான நண்டு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு பிரட்டலை நீங்கள் சாதத்து கூடயும் போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி ரசம் சாதத்து கூடயும் இந்த நண்டை சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.